இந்த எருமை மாடுதான் சீமாதேவியின் பொருளாதார முன்னேற காரணமாக இருந்துள்ளது. கூலி வேலை செய்யும் தன் கணவரின் சுமையை குறைக்க சுயதொழில் தொடங்க சீமா முயற்சித்தார். அதன்படி பெண்கள் சுய உதவி குழுவில் கிடைத்த பணத்தில் எருமை மாட்டை வாங்கினார். இதில் தன் 4 பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் தேவையான பாலை எடுத்துவிட்டு மீதியை விற்று சம்பாதித்து வருகிறார். சில நேரங்களில் நமக்கு வேலை கிடைக்காத போது போதுமான பணம் இருக்காது. மேலும் குழந்தைகளுக்கு உணவளிக்கவும் அவர்களுக்கு ஆடைகளை வாங்கவும் பணம் தேவை. இந்தியாவில் உள்ள ஒரு கிராமப்புற குடும்பத்திற்கு எருமை வாங்குவது பெரிய முதலீடாகும். ஆனால் சுய உதவி குழுவில் வழங்கிய கடனால் சீமாவுக்கு அது சாத்தியமாகியுள்ளது. இதன் பின்னணியில் சங்குல் என்ற நிதி உதவி அமைப்பு உள்ளது. இந்த அமைப்பு சுய உதவி குழுவில் இணைந்த ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக வங்கிக் கணக்கு தொடங்க உதவுகிறது. இந்தியாவில் பெண்களுக்கு சரியான கல்வி வழங்கப்படுவதில்லை. எனவே பணம் குறித்து பெண்களுக்கு பயிற்சி அளித்தால் குடும்பத்தை திறமையாக வழிநடத்துவார்கள். அதை அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுத் தருவார்கள். இங்கு கடன் வாங்கி பின்னர் அதை திரும்ப செலுத்தும் திட்டம் பற்றி பெண்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. நான் மேலும் படிக்க விரும்புகிறேன். பிறகு தையல் கடையை சொந்தமாக திறக்க நினைக்கிறேன். அதற்காகத்தான் நான் இங்கே பணத்தை சேமிக்க தொடங்கினேன். பல பெண்கள் இப்போது கடனுக்கு விண்ணப்பிக்கிறார்கள். அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து தொழிலை தொடங்கி தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கிறார்கள். இந்தியா முழுவதும் சுமார் 60,000 பெண்கள் இந்த திட்டத்தால் பயனடைந்துள்ளனர். இதில் சேமிக்கும் பணத்தை வைத்து என் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும். சொந்தமாக வீடு கட்டுவது என்னுடைய மிகப்பெரிய கனவு.